முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை நேரில் சந்தித்து நிவாரண நிதி பற்றிய நிறைய ஆலோசனை செய்ய வேண்டும் என்பதற்காக தற்பொழுது டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை தற்பொழுது அவர் டெல்லியில் வைத்து அசிங்கப்படுத்திய பிரதமர் மோடி அவர்கள் அப்படின்ற மாதிரி தற்பொழுது தகவல் வெளியாக இருக்குது. ஏன் அப்படி என்ன அசிங்கப்படுத்திட்டாரு அப்படின்றதை பற்றி முழுமையாக நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். தற்பொழுது சென்னையில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பின் காரணமாக நிறைய தற்பொழுது சென்னை பாதிப்புக்கு உள்ளானது. அதனைத் தொடர்ந்து சென்னைக்கு ஏற்கனவே 4000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் சென்னையில் மிகப்பெரிய அளவில் வெள்ளம் பாதிப்பாத அளவுக்கு எல்லா வசதிகளுமே செய்து வைத்திருக்கும் அப்படின்ற ஒரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தார். அதனைத் தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு முன்பு அடிக்கப்பட்ட மழையில் தற்பொழுது சென்னை முழுவதுமாக பாதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடியிடம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 5000 கோடி ரூபாய் நிதி வேண்டும் என்பதை முன்னாடியே அறிவிச்சிருந்தார். அதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடியிடம் நேரில் சென்று பேசினால் மட்டுமே இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் என்பதற்காகவே விரைவாக டெல்லிக்கு புறப்பட்டார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இன்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பதற்காக சென்ற பொழுது அவரை சந்திக்க போவதே அப்படின்ற மாதிரி சொல்லி காத்திருக்க வைத்து தற்பொழுது நீண்ட நேரமாக பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க முடியாமல் தவித்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதனை தொடர்ந்து தான் எப்படி அவர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதனைத் தொடர்ந்து இப்போ தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 3 மாவட்டங்களுமே வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இதெல்லாம் முக்கியம் இல்லாமல் நிதி நிவாரணத்துக்காக தற்பொழுது டெல்லி சென்றிருக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் தமிழக மக்கள் ஒரு பக்கம் குற்றம் சாட்டி வரும் நிலையில் தற்பொழுது இதுக்கு முதல் ஸ்டாலின் அவர்கள் என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்னு தெரியல. அங்கு போனதும் ஒரு நல்லது நடக்கல, இங்கேயும் நல்லது நடக்கல. தமிழக மக்கள் நிலைமை மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. மற்ற எல்லாருமே இங்க தண்ணியில் இறங்கி களத்தில் இறங்கி தற்பொழுது 3 மாவட்ட மக்களையும் காப்பாற்றிட்டு இருக்காங்க. எல்லாமே அழிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான மழைப்பொழிவு இந்த வருஷம் ஒரே நாளில் கிட்டத்தட்ட 90 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி ஆகிய 3 மாவட்டங்களில் பெய்துள்ளதாகவும் தற்பொழுது தகவல் கிடைச்சிருந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து திமுக தரப்பிலிருந்து யாருமே இன்னுமே போய் பார்க்காம இருக்காங்க என்பதுதான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தரும் விஷயமாக இருக்கு. இதே மாதிரி சென்னையில் ஏற்பட்ட வெள்ளத்திலையும் யாரும் அந்த அளவுக்கு கண்டுக்கல அப்படின்ற மாதிரி மக்கள் ஒரு பக்கம் போராடி கொண்டிருந்தாங்க. இதெல்லாம் விட்டுட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பிரதமர் மோடியை சந்திப்பது தான் முக்கியமாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி மக்கள் ஒரு பக்கம் கேள்விக்கு மேலே கேள்வி எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியல் வட்டாரத்திலும் இது பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. தற்பொழுது பிரதமர் மோடியை சந்தித்து என்னதான் பேச போறாரு, அப்படி என்னதான் வாங்க போறாரு, அப்படி மக்களுக்கு என்ன செய்ய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அந்த பணத்தை எல்லாமே இவங்க ஊழலடிச்சு கொள்ளடிச்சு சாப்பிட்ருப்பாங்களா அப்படின்ற மாதிரி மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் முன்ன 4000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. சென்னையை முழுவதுமாக வெள்ள பாதுகாப்பிலிருந்து காப்பாற்றுவதற்காகவே இந்த 4000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக இனிமேற்கு சென்னை எந்த வெள்ளத்தாலையுமே அழிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2017 நடந்த வெள்ளத்தில் எந்த அளவுக்கு பாதிப்புகள் இருந்தோ அதே மாதிரி அதுக்கு டபுள் மடங்காக இப்போ நடந்த இந்த வெள்ள பாதிப்பில் அதிக அளவு சேதம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன விளக்கத்தை கொடுக்க போகிறார் என்பதை நம்ம பொறுத்து பார்க்கலாம். இப்போதைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பாஜக தலைவர் பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பார்க்கலாம் என்ன நடப்பது. தற்பொழுது திமுக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அசிங்கப்படுத்திய பிரதமர் மோடி இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.